ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்சிய தேவையில்லை. நான் பேச வேண்டியதெல்லாம் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் கமிஷன், மிஞ்சி போனால் அந்த நெடுவாளத்துறை அமைச்சரி, இதுதான் நாம் பார்க்கணுமே தவிர நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுறீங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரே செல்லாதவர் ஆகிற மாதிரி போயிடும். அதனால தான் அதுக்கு ஜாக்கிரதையாக எல்லாரும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களையெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கான். எல்லா எதிர்கட்சி கொடுத்து பேசியிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. நானாக யூகித்து சொல்கிறேன், இதுக்கு போனால் இதாடி விடுறோம். மத்திய அமைச்சர் பதவியில்னு சொல்லிட்டு 3 கோரிக்கை வச்சு 24 நாள் தொடர் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மேல தடியடியெல்லாம் நடத்தினாங்க. இன்னைக்கு அந்த இளைஞர்களோட போராட்டம் வெற்றி பெற்று மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி வெளியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஈவன் மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து 3 கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ராஜினாமா நடக்கும். மோடியே இல்லை, எங்கேயுமே மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தால் ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். அண்மை செய்தி. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவு நம்மிடம் இருக்கும்போது கர்நாடகாவிடம் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை குழு அல்லது ஒழுங்காற்று குழுவை தான் அணுக வேண்டும் என்றும், காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினால் உச்சநீதிமன்ற உத்தரவு வீணாகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளை கூட்டி ஆலோசனை நடத்தி இருக்க வேண்டும் என்றும், மேகதாதுவில் அணை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டிற்கு வராது என்றும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்கள் கிளர்ந்து எழுந்த போதெல்லாம் ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று டெல்லி மாணவர்களின் போராட்டம் வெற்றியை சுட்டிக்காட்டி முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனது கருத்தை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.